வணக்கம் வணக்கம் வணக்கம். டெஸ்டிங். ஓகே. வணக்கம். நீங்க பார்த்துட்டு டாப் 10 மூவிஸ். என்ன சொல்றது காயத்ரி? பிரீத்தி பத்தி சொல்லு. நான் சொல்றது ஆர்ஜி பத்தி சொல்லு. ஏதாச்சும் எடுத்து கொடுங்கடா. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹேர் அழகா இருக்கா, ட்ரெஸ் அழகா இருக்கா. பேர் சஜய். கதாதீங்க. என் பேரு கௌதம். அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னை பத்தி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் நான் யாருன்ட்டு. I need 3 takes, okay? Hello, my name is Raghav. ஆரம்பிட்டா. கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கிளாஸ்ல வந்து எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் தேர்ட் இயர் வந்துட்டோம். இவ்வளோ சீக்கிரமாக காலேஜ் லைஃப் முடிய போகுது, எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஹாஸ்டல் லைஃப் சரி, இங்கேயும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட். 3 இயர்ஸ் ரொம்ப சீக்கிரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்று ஒன்றா மிஸ் பண்ண போகிறோம். லைக் ஸ்டார்டிங் ஒரு கிளாஸ்லேருந்து நாங்கள் பங்க் பண்ணதுலேருந்து கேன்டீன், எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ், ட்ரிப்ஸ். அப்புறம் நிறைய செகண்ட் இயர்ல ட்ரிப் போறப்போ பிளாக் தண்டர் போனோம். மேம்லாம் இல்லாம வீட்டுல நிறைய போய் சொல்லிட்டு இந்த ட்ரிப்ல நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்க போய் அதுவும் எங்க கிளாஸ் பாய்ஸ் எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் அது வேற டிஃப்ரெண்டா இருந்துச்சு, காலேஜ் அது டிஃப்ரெண்ட். விட்டு போறோம்னு சொல்றதை விட நாங்க விட்டுட்டு போறது யாரையும் ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. ஆனா அதுதான் நிறைய பேர்த்த இங்க வந்து பார்த்தா பசங்க எல்லாம் ஜாலியா கேஷுவலா எல்லாமே ஸ்டேட்டஸ் பார்க்கணும், சந்தோஷமா பழகினாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்கள்ட்ட. Hello everyone, I'm Jill from the same class. The first day of the college, entering the college, so much of crowd. Oh my god. இந்த காலேஜ் வந்து அவ்வளோ ஜாலின்னு சொல்ல முடியாது, ஜாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னு சொல்ல முடியாது, கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இயர்ல எதுவுமே தெரியாது, எல்லாருமே நியூ. ஒரு ஃபேஸும் எனக்கு நியூ தான். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் வாங்கினது இன்னும் மைண்ட்ல இருக்கு. அப்புறம் எஸ்எல் மேம் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, லேட்டாக வந்து கதவை சாட்டுற மாதிரி. ஒரு டைம் எஸ்எல் மேம் வர்றதுக்கு முன்னாடி நான் கதவை சாட்டி கிளாஸ்ல எல்லாருமே மாட்டினாங்க. சஜய் தான் பெருசா மாட்டினா. அப்போ மாலை போட்டிருந்தான். மாலை போட்டப்ப என் பேரை சொல்லுவான்னு நான் பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை சொல்ல. நான் வெற்றி பேசுறேன். ஓகே, நான் வெற்றி பேசுறேன். எல்லாம் நான் ஃப்ரெண்டே தான் பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் பேருக்கு நான் கடுப்பாகும், அதை கண்டுக்க மாட்டேன். பின்னாடி தளபதி வராது. மயக்க மாட்டு ரெடியான்னு கேக்குறேன். என்ன சொல்றது, காலேஜை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் பார்க்கிங் பத்தி தான் சொல்லணும். ஏன்னா கிளாஸோட பார்க்கிங் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் எவ்ரிஒன் அக்ரி. ஃபர்ஸ்ட் வருஷம் ஜாயின் பண்ணவொடனே நேசமாக போகணும்னு நினச்சேன். இவ்வளோ நாசமாக போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அந்தளவுக்கு ஃபிகர்ஸ் எங்கள் கிளாஸில். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஃபிகர் இல்லைங்க. கண்டிப்பா ஃபிகர் இல்லை. நீங்களே பிஹெச்ல வந்துடாதீங்க. அப்புறம் என்ஜாய்மெண்ட், அகாடமிக்ஸ் ப்ளஸ் என்ஜாய்மெண்ட் ரெண்டுமே இருந்துச்சுங்க. லைக் எக்ஸ்டென்ஷன் போனோம், ஏவி போனோம், பிளாக் தண்டர் போனோம், எவ்ரி திங். அண்ட் ஸ்டடீஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக சொல்லி தந்தாங்க, கரெக்டாக வந்தாங்க, எல்லாருமே ஜாலியாக இருந்துச்சு. Okay, hello, I'm Sakina from the same class. As she said, my first friend was Jill because we'd been together from 3rd standard. Okay, wait, let me talk. So as we entered college, I will say one more thing, that our class has the best unity among all the classes. Okay. காலேஜ் லைஃப் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ்.
மறக்கவே முடியாது, லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாது, மிஸ் பண்ண முடியாத ஒரு மூமெண்ட்ஸ். ஸ்கூல் டேஸோட கம்பேர் பண்ணுறப்ப காலேஜ் டேஸ் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். It was very fun inside the classroom with all the it was good relationship between the all Tamilians, Malayalis and Hindi guys. Thank you. ஹாய், ஐ எம் ரஞ்சித். எனக்கு திடீர்னு இப்படி கொடுத்துட்டாங்க, எனக்கு வேறு என்ன பேசுகிறேன்னு வேறு தெரியல. இந்த கேமராமேன் பிருத்திவி, அவர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டு காலேஜுக்கு வரும்போதே நானும் அவன்லாம் தான் ஒட்டுக்கா வந்தோம். இது நாள் வரைக்கும் தேர்ட் இயர் முடிகிற வரைக்கும் இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். செல்வா இன்னொருத்தன், கிளாஸில் மறக்க முடியாத பர்சன் தான். I got a good time here. Even though I had faced many problems in our college also, my friends helped me to recover from that. Thanks to everyone and keep in touch. I came here with Alon and I'm going with a group of friends. Thank you guys. Thank you. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சான்ஸ் கிடைச்சா எல்லாரும் சூப்பர் ஸ்டார்ஸ் தானே. ஃபைனல் இயர் இஸ் கோயிங் டு எண்ட். அது ஆக்சுவலாக ஃபீலிங் ரொம்ப இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது, லைஃப் மஸ்ட் பி கீப் ஆன் மூவிங் வாட் எவர் ஹேப்பன்ஸ் வென்எவர். ஃபர்ஸ்ட் சஜய்லாம் பார்த்தேன், அப்பா இவ்வளோ பேர் ஹைட்டா. மதன்னா பார்த்தா இவன் தான் டான்னு தான் நினச்சேன். மதன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல யார்ட்டும் பேசவே மாட்டான், அந்த அளவுக்கு மதன் பெரிய ஆளா இருந்தாரு. பார்த்தா மதன்னா அவ்வளோ க்ளோஸாக இருக்குது, எனக்கு கொடுத்து வச்ச பாக்கியம். ஃபர்ஸ்ட் இயர் வரை செகண்ட் இயர் சூப்பராக இருந்துச்சு. பட் நடுவில் கொஞ்சம் ஃபைட்ஸ் வந்துச்சு, ஆனால் கூட அதெல்லாம் போட்டால் கூட அது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மாதிரியே தேர்ட் இயரும் சூப்பராக போயிட்டுருக்கு. முக்கியமாக அவர் வருவாரோ இல்லையோ ஒரு தொப்பை முன்னாடி நீட்டி இப்படி வரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் எந்த ஸ்பாட்ல இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருப்போம். இதுக்கப்புறம் திருப்பி எல்லாரும் பார்ப்போமா, எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. அப்புறம் நார்மலாக காலேஜ்னாலே கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா எங்கள் கிளாஸில் எல்லாம் ஒரு கலர் இல்லாமல் ஒரு இதாக தான் இருந்தது. பிடிச்ச டைலாக் தகிட தான் போடுறா, தகிட. அப்புறம் செகண்ட் இயர்ல எனக்கு கௌரவ், அமுதா, சுபாலா நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. டே ஸ்காலர் ஆனா அவங்க கூட எப்பவுமே இருப்பேன். ஃபர்ஸ்ட் இயர்ல ஜெயஸ்ரீ, ஹர்ஷினி, குர்லி அவங்களாம் இருப்பாங்க. ஹாஸ்டல் ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு இங்க காலேஜ்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா அட்டண்டன்ஸ் பிரச்சனை இல்லை, டீச்சர்ஸ் பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம், ஊதாரித்தனமா சுற்றலாம். கிளாஸ் காலேஜ் லைஃப் கிளாஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஸ்கூல் லைஃபோட எனக்கு காலேஜ் லைஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலேஜ் லைஃப்பை நான் மிஸ் பண்ணுறேன். I miss all my friends. I made new friends. Every year I made new friends. First year I had only 1 or 2. Then as days went, I made lots of friends in every department. The closest friend is in my class is Yuvathi and Gayatri. இப்போ நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் படிச்சுட்டு இருக்கேன் நான். இதுதான் அந்த 3 வருஷ கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸில் படித்தோம். கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப மேம் டீஸ் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் இங்கே வந்து ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பிபிஎம்மோட வேல்யூ என்னென்னு. ராயல்ட்டி வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், லைக் ஃபஸ்ட் இயர்லேருந்து வந்ததுலேருந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணது. இதுவரை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணது. ஒரு நாள் கூட ரிக்ரெட் பண்ணல, லைக் எதுக்குல இந்த காலேஜ். லைக் ஒரு கிளாஸ் நல்லா யூனிட்டி, நல்லா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ், லைக் கிளாஸ் மாஸ் பங்க். அப்புறம் ஹாஸ்டல் லைஃப் நல்லா இருந்துச்சு. 3 இயர்ஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கிளாஸ் நான் மொக்கையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் காலேஜ் ஆரம்பிச்சது. வெளியே போனாவே ஒரு 50 பேர் 60 பேர் தான் ஒன்றா போகிறது. வில்லா படத்துக்கு போனால் 120 பேர் ஒன்றா போகலாம். வில்லா படத்துக்கு அதெல்லாம் அன்பிலீவபிள். அதெல்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஆப்வியஸ்லி அவனை தெரியும் உங்களுக்கு. ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நாங்கள் டென்ஷன் தமிழ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, அந்த வலைக்குள்ள பால் மட்டும்தான் போய் விழுகணும், நம்ம போய் விழுந்துடக்கூடாது. விஜய் டெய்லர் தெரியும். ஹாய், என் பேர் யுவதி. ஐம் டூயிங் மை 3rd BBA. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் காலேஜ் லைஃப் வாஸ் வெரி ஃபன். இப்போது இந்த பிபிஎம் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் சேர்த்து வச்ச சொத்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவும் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப், இந்த 3 தான் கடைசியில் இருக்க போகிற நம்மளோட சொத்து. ஸ்கூல் லைஃபோட காலேஜ்
லைஃப் நல்லா இருந்துச்சு. இந்த 3rd இயர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹாஸ்டல் லைஃப் நல்லா இருந்துச்சு ஸ்கூல் லைஃபோட. BBMB ஃபைனல் இயர் ஸ்கூல் லைஃபோட காலேஜ் லைஃப் நல்லா இருந்துச்சு. 3rd இயர் நல்லா இருக்குது. ஒரு கம்மிங் டுகெதர்னஸ் இருக்கும். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நாங்கள் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணுவோம். எல்லாருமே எங்கள் ஹீரோஸ் தான். இது நீ ஹீரோ நான் ஹீரோ இல்லை, எல்லாருமே எங்கள் ஹீரோஸ் தான். அடுத்து வந்து இங்கே ஃபுட்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சுற்றி ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சு. அதே கட் பண்ணிக்கல இது போட்டு காமெடி போட்டு. இங்கிலீஷுக்கு பாரதி மேம் தெரிஞ்ச பாரதின்னு ஒரு மேம், இன்னொரு மேம் வெள்ளையா ஒரு கிளிப் போட்டு வச்சு அந்த ஒரு மேம். இந்த 2 பேருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் முன்னாடி போய் நின்று பேசுனே சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டே தான் சுபஸ்ரீ நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறம் அவங்க வந்து சொன்னா வா நம்ம ஃப்ரெண்டில் உட்காரலாம்னா இல்லை நான் பின்னாடி தான் உட்காருவேன், நீங்கள் வந்து பின்னாடி வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பசங்க கிட்டலாம் பேச முடியும் அப்படின்னு சொன்னால் நைட்டெல்லாம் பேசிட்டு அவுட்டிங் போயிட்டு மறக்க முடியாத நாள்னா மழையிலேயே நாங்கள் நனைஞ்சு போய் காஃபி டேல குடிச்சு காஃபி டேல போய் ஜூஸ் குடிச்சது. வாய்ப்புகள்ல கஷ்டத்தை வாய்ப்புகள்ல கஷ்டத்தை பார்க்கலாம் தோற்றுறோம். எக்ஸ்டென்ஷன் ட்ரிப் போயிருந்தோம். அங்கே போயிருந்தோம் சின்ன பசங்க நல்லா செம்மையாக இருந்தாங்க. எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு அவங்களோட இன்னசென்ஸ் அவங்களோட க்யூட்னஸ் எல்லாம் அதெல்லாம் லைஃப்பில் திரும்பி கிடைக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி இடத்துக்குலாம் திரும்பி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போகுமான்னு என்னன்னு தெரில. பட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ கைஸ். Really had a great, wonderful 3 years. I want to say I'm so lucky to get all my friends. என் கூட இருக்கிற பசங்க, கிளாஸ்ல பார்க்குறவங்க, பேசுகிறவங்க எல்லாருமே. Beautiful days, Coimbatore, very safe and good place. I wish all you guys the best for your future. Do well. PG பண்ணுறவங்க பண்ணுங்க, UG பண்ணிட்டு பிஸ்னஸ் போகிறவங்க போயிட்டீங்க. என்ன மாதிரி படிக்க போகிறோமோ இல்லை பிஸ்னஸ் போகிறோமோ தெரியாதவங்க மண்டையில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் மவுண்டனே அழகாக இருக்கும். அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஒரு இந்த எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் என்னோட லைஃப் யார் லைஃபாக இருக்கட்டும் 60 பேர் இருக்கும். 60 பேர்த்தோட லைஃப்லையுமே காலேஜில் 3 வருஷம் தான் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். 12 வருஷம் ஸ்கூல் படிக்கிறது, 14 வருஷம் ஸ்கூல் படிக்கிறது விட 3 வருஷம் காலேஜ் படிக்கிறது வந்து ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்திருக்கும். அந்த 3 வருஷத்தை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப வர முடியலையோ அவங்களெல்லாம் கொஞ்சம் விட வேண்டிய நிலைமை ஆகிட்டு வச்சு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோ டெடிகேட்டட் டு எவ்ரி ஒன். பாருங்க, பிடிச்சிருந்தா சொல்லுங்க, பிடிக்கலன்னா சொல்லாதீங்க, ஏன்னா எங்களுக்கு ஹர்ட் ஆயிடும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோகுலன். எல்லாரும் கோகுலன் கூப்பிடுவாங்க. இங்கிலீஷ் பேச வரும்போது ஏன்னா இங்கிலீஷ் பேச சென்சார் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கிளாஸ்ல வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் எல்லாருமே நம்ம சந்தோஷமா பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு வீடியோ இது. ஸோ இப்போ கடைசியில் நாங்கள் பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் BBMB பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே என் லைஃப்பில் வந்து இந்த கிளாஸ் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், அந்தளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் தனித்தனியாக சொல்கிறத விட ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த காலேஜ் வந்து இந்த காலேஜை விட BBMB கிளாஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். யாராலும் இந்த வீடியோவில் வரலையோ பேடாக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வீடியோவில் வரலங்கிறது ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையில் பிஸியாக இருக்கீங்க. ஸோ A to Z நம்ம கிளாஸ் இருக்க A to Z பீப்புள் எல்லாருமே வந்து உண்மையாகவே வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நாங்கள் பண்ணுறது மாதிரி ஒன்றும் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறோம். எல்லாருமே தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ வந்து BBMB மஸ்ட்.